அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஷாஜஹான் சேலத்திலேருந்து ஒரு 2 கேள்வி கேட்குறாங்க. அதாவது, நான் ஹெல்த் செக்கப்புக்கு போயிருந்தேன். நான் போயிட்டு வர்றதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. லுஹரும் அசரும் எனக்கு தொழுக முடியாமல் போயிடுச்சு. மறந்துட்டேன். ஏதோ ஒரு காரணத்தில் தொழுக முடியாமல் போயிடுச்சு. நான் 6:15க்கு வந்து நான் தொழுதுட்டேன். ஆனால் 6:45க்கு தான் பாங்கு சொல்கிறாங்க. இந்த தொழுகை கூடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தாராளமாக என்ன செய்யலாம், அதாவது தூங்கிட்டாலோ மறந்துட்டாலோ நினைவு வந்ததும் தொழுகலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் லுஹரையும் அசரையும் இந்த சம்டைம் இந்த மாதிரியாக மிஸ் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி தொழுது கொள்வதில் ஒரு பிரச்சனை இல்லை. தாராளமாக என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒருவர் வந்து 2 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாரு, உம்ராவுக்கு போகிறாரு, தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் வந்து தபலீக்குக்கும் போகிறாரு, 4 மாதம் வரைக்கும் போகிறாரு, 40 நாள் போகிறாரு, 3 நாளைக்கு போகிறாரு, 7 நாளைக்கு இப்படி தபலீக்கெல்லாம் போகிறாரு. ஆனால் இரவான வந்து என்ன செய்யறாரு, தவறான ஒரு படம் பார்க்குறாரு. அதனாலேயே அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. அதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே போய் என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க, மனைவியை எப்படி கவனிக்கணும், அது குடும்பத்துக்கு இடையிலையும் பிரச்சனையாக இருக்குது, பிரிவினையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, குடும்பத்தை பார்க்கணும், பராமரிக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி தொழுகை மட்டும்தான் சொல்கிறாங்களா? என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது இந்த தப்லீக் ஜமாத்தை பொறுத்தளவுக்கு, ஆனால் அவங்க வந்து இப்போ இருக்கிறாங்களா, இவங்களுக்கு வந்து தப்லீக் ஜமாத்துனா என்னன்னே தெரியாது. ஆனால் இதை உண்டாக்குனாங்க பாருங்க. அதுபோக இன்றைக்கு அவர்கள் தலைமையாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய உலமாக்கள்லாம் இருக்காங்களா இல்லையா, அவங்களாம் நல்ல ஒரு சிந்தனையில் ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு வழிப்படுத்தணும், நெறிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ளவங்க. இப்போ இந்த லோக்கலில் வந்து 4 மாதம் கூட்டிகிட்டு போகிறது, 3 மாதம் கூட்டி இந்த மாதிரி இருக்காங்களா, இவங்களெல்லாம் பெரும்பாலும் ஆலிம்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க. சும்மா அந்த ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இந்த தப்லீக் தாலீம் கிதாபை படிச்சுட்டாங்கன்னா அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, அமீரா அனுப்பி விட்ருவாங்க. அவங்கள தான் வச்சுக்கிட்டு இந்த தப்லீக் தாலீம் படிக்கிறது தான் அவங்களுடைய பிரதான வேலை. வேற ஒரு வேலையும் கிடையாது. நல்லா சோறாக்கி சாப்பிட வேண்டியது, 5 வேளையும் தொழுக வேண்டியது, தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜத்து தொழுக வேண்டியது, இந்த மாதிரி சுன்னத்து இந்த மாதிரியான தொழுகையெல்லாம் தொழுவாங்க. அதுபோல் சோறாக்கி சாப்பிட வேண்டியது, தப்லீக் தாலீம் கிதாப் படிக்க வேண்டியது, குர்ஆனை படிக்கிறதோ ஹதீஸை படிக்கிறதோ. அதுபோக சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, குடும்பத்தை எப்படி நம்ம அனுசரித்து வாழணும், குடும்பத்தோடு எப்படி நெருக்கமாக இருக்கணும், குடும்ப உறவுகளை எப்படி பேணணும், பாவத்திலிருந்து நம்ம எப்படி விலகணும். அதான் அவங்க தொழுதா மட்டும் போதுங்கிறாங்கல்ல, நீ தொழுதுட்டியல்னா நீ என்ன பாவம் செஞ்சாலும் தன்னால் போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்க மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அதனால தான் இவர்கள் வந்து பாவங்களை பொறுத்தளவுக்கு விலகிறது இல்லை. பாவம்ங்கிறது எல்லா விடத்தில் கடுமையான தண்டனைக்கு உரியது. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்கிறது. நன்மையான காரியங்கள் செஞ்சால் நன்மை கிடைக்கிற மாதிரி, பாவம் செஞ்சால் தனியாக பாவம் வரவு வைக்கப்படும். நாம் செய்த நன்மையை விட பாவம் அதிகமாகி விடுமையானால், அல்லது சிறுக்கு போன்ற காரியங்களில் ஈடுபட்டு விடுவார்கள். ஆனால் எல்லா நல்லறமும் அழிந்து 40 வருஷம் நீங்கள் தப்லீக் ஜமாத்தில் போய் தொழுது இருந்தாலும் அழுது இருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் இணை வைத்து விட்டால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ இப்படியான பாவங்கள் குறித்து எந்த விதமான ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் தொழுகையும் நபி வழியில் தொழுகை சொல்லிக் கொடுப்பாங்களா? ரசூல்லா கேட்ட ரசூல்லா தொழுத மாதிரி தொழுகை சொல்லிக் கொடுப்பாங்களா? ரசூல்லா பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி பாவ மன்னிப்பு கேட்க சொல்லிக் கொடுப்பா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. 5 வேளையும் தொழுகணும், இந்த காலையில் 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு தஹஜ்ஜத் தொழுகுங்க அப்படின்னு தஹஜ்ஜத் தொழுதுருவாங்க. அதுபோக இனி சாப்பாட்டு வேலை தான். காலை சாப்பாடு வேலை, பகல் சாப்பாடு வேலை, ராத்திரி 3 சாப்பாடு வேலை. அதுபோக அந்த மகரிப்புக்கு அப்புறம் அப்படி அந்த ஊரை ஒரு ரவுண்ட் அடித்து யாரெல்லாம் சும்மா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து வாங்க தொழுகுவாங்க. அது தொழுகுவாங்க அப்படிங்கிறத விட தொழுகை எதுக்கு கூப்பிடுவாங்கன்னா, நாங்கள் தப்லீக் தாலீமுக்கு தான் படிக்க போகிறோம், அதில் வந்து கலந்துக்கிறோங்க, கஸ்து இருக்குது குஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லினது. அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத விளங்கணும். இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் மார்க்கம். அது இஸ்லாம் என்பது சும்மா ஒரு வணக்க வழிபாடுகளில் மட்டும் உள்ளதில்லை. ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும், பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும், விழித்ததிலிருந்து உறங்குற வரைக்கும் அவனுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாம் இருக்க வேண்டும். பாவமான விஷயங்களை பொறுத்தளவுக்கு மனிதன் அந்தரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களாக இருக்குமே ஆனால், அதுக்கு நமக்கு தெரியுமையானால் சுட்டி காட்டலாம், அவரை சுட்டி காட்டலாம், அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அவர் மூலமாக சமுதாயம் கெட்டு போகும் என்று இருந்தால்தான் அதை பகிரங்கப்படுத்தணுமே ஒழிய, தனியாக ஒரு மறைந்து யாருக்கும் தெரியாமல் மனிதர் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய பாவங்களாக இருந்தால் அது அவரிடத்துல தான் நேரில் சென்று சுட்டி காட்டணும். இது வந்து அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனை இருக்குது, இதே நிலையில் நீங்கள் மரணித்து விடுவீர்களே ஆனால் அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா போயிடும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு மூமின் வந்து, அதாவது விபச்சாரம் செய்த நிலையில் ஒருத்தன் மூமினாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. திருடக்கூடிய நிலையில் ஒருத்தன் மூமினாக இருக்க மாட்டான், மது அருந்திய நிலையில் ஒருத்தன் மூமினாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த நிலையில் மரணம் வந்து விட்டால் நமக்கு பெரிய கை சேதமாக போயிடும். அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தீமை செய்யக்கூடிய நேரத்தில் பயம் இருக்கணும், அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் இருக்கணும். முதல்ல இவர்களுக்கு அல்லாஹ் என்றாலே யார் என்று அறிமுகப்படுத்தப்படலை, அல்லாஹ்வே சரியான முறையில் அறிமுகப்படுத்தப்படவில்லை. அல்லாண்டா சும்மா தூணில் இருப்பான், துரும்புல இருப்பான், ஒன்றும் இல்லை சூனியம் அப்படிங்கிற மாதிரி நம்பின காரணத்தினால தான் இறைவனை பற்றி உண்டான பயம் இவர்களுக்கு கம்மியாக இருக்கிறது. அப்போ அது விஷயமாக, மார்க்க விஷயமாக சரியான முறையில் தெளிவுபடுத்தணும். குடும்ப தர்பியாண்டு, குடும்பங்களை ஒன்றிணைத்து குடும்பத்தோடு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதையெல்லாம் என்ன செய்யணும். இப்போ வந்து ஒரு சஹாபி, இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹதீஸ், இது எல்லா ஹதீஸுமே நல்ல ஹதீஸ் தான், இது வந்து தேவையான ஒரு ஹதீஸ்.
சல்மான் ஃபாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவங்க வந்து அபு தர்தா என்று சொல்லக்கூடிய இவங்களையும் 2 பேர்த்தையும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே ஒரு சகோதர சகோதரியை இணக்கமாக்கி விட்டாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உம்மு தர்தா, அபு தர்தாவுடைய மனைவி உம்மு தர்தா, அவங்க வந்து ஒரு பங்கர கோலமாக இருக்கிறாங்க. ஒரு கணவன் ஊரில் இருந்தால் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் அந்த மாதிரியாக இல்லாமல் ஒரு அடுப்படியில் நின்று அந்த அழுக்கு அடைந்த ஒரு பங்கர கோலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏமா இப்படி இருக்கிறியே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அண்ணா உங்கள் சகோதரருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறாரு. இரவெல்லாம் ஏறக்குறைய இந்த தபிலீக் ஜமாத்துக்காரங்க செய்யக்கூடிய குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. நோன்பு பிடிக்கிறாங்களான்னு தெரியாது. 3 வேளையும் சாப்பாடு செஞ்சிருவாங்க, அது வேறு விஷயம். ராத்திரிலாம் என்ன செய்வாங்க, அந்த இரவு முழுக்கும் கிடையாது, தஹஜ்ஜத் தொழுவாங்க, 5 வேளை தொழுவாங்க, போவாங்க கிறிஸ்துக்கு போவாங்க, குஸ்துக்கு பரண்டு போவாங்க. இப்படி என்ன செய்ய ஊரா சுட்டிக்கு திருவான்னு வைங்க. மனைவி மக்களை வந்து கவனிக்கிறதே இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே நடக்குது. உங்கள் சகோதரருக்கு வந்து அவங்க மனைவியெல்லாம் எந்த ஒரு தேவையும் இல்லை, உலகத்தினுடைய எந்த தேவையுமே அவருக்கு இல்லை. அவர் வந்து என்ன பகலெல்லாம் நோன்பு பிடிப்பார், ராத்திரியெல்லாம் நின்று வணங்குவார். அப்படின்னா என்ன, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறதில்லை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறதில்லை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறதில்லை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறது ஒன்றும் செய்யறதில்லை. பகல் நோன்பு பிடிக்கிறது, ராத்திரிக்கு என்ன செய்யறது, நின்று வணங்குறது. இப்படியான ஒரு நிலைமையாக இருந்த உடனே அப்போ பகல் நேரத்தில் அசர் நேரம் அவர் வாராரு. வந்த உடனே நோம்பை தொடங்க அப்படிங்கிறாங்க. நோம்பு பிடிச்சிருக்கிறார், நோம்பை தொடங்கணும். இல்லை நோம்பை தொடங்கணும். அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, நோம்பை திறந்துட்டார். திறந்துட்டு கடைசியில் என்ன செய்கிறாருன்னா, ராத்திரி ஆனவன நின்று தொழுக போகிறாரு. தொழுக போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையை கேட்ட யார், சல்மான் ஃபாரிஸ் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, தூங்கு அப்படின்றாங்க. மறுபடியும் என்ன செய்கிறாங்க, எது தொழுக போகிறாரு, தூங்கு அப்படின்றாங்க. அப்போ மறுபடியும் அந்த கடைசி நேரம் இரவினுடைய 3வது பகுதி வந்த உடனே எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க, 2 பேருமா தொழுகிறாங்க. அப்புறம் ஃபஜ்ருக்கு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. இவர் போகும்போது என்ன செய்கிறாருன்னா, ஒரு கடுப்பில் வராரு. இந்த சல்மான் ஃபாரிசி வந்து நம்மளை வந்து நோம்பை திறக்க வச்சுட்டாரு, ராத்திரிலாம் நின்று வணங்க விடாம ஆக்கிட்டாரு, இது ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணி இதை பெரிய ஒரு பிரச்சனை ஆக்கிடணும் அப்படின்னு போகிறாரு. போன உடனே போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி என்ன நோம்பு பிடிச்சிருந்தா நோம்பு பிடிக்காம ஆக்கிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு அது போக இல்லாமல் இந்த சல்மான் ஃபாரிசி ஒரு உபதேசம் ஒன்று பண்ணுறாங்க. அதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த அபு தர்தாவே, அதாவது கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்குது, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது, ரப்புக்கு அலைக்க ஹக்கா, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது, சௌஜிக்கு அலைக்க ஹக்கா, அவள் ஐனிக்கு அலைக்க ஹக்கா, அவள் ரப்புக்கு அலைக்க ஹக்கான்னு அப்படி உபதேசம் பண்ணுறாரு. கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, நம்முடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு உபதேசம் பண்ண உடனே நம்ம நோம்பை திறக்க வச்சுட்டாரு, ராத்திரிலாம் நின்று வணங்க விடாம ஆக்கிட்டாரு. இப்படி ஒரு உபதேசம் வேற பண்றாரு என்று சொல்லி இவர் போய் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் இவர் சல்மான் சொல்றாரு, என்ன நோம்பை திறக்க வச்சுட்டாரு, ராத்திரிலாம் நின்று வணங்க விடாம ஆக்கிட்டு இந்த உபதேசத்தை வேற சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதரை என்று அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணவர் ரசூலுல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொன்னாங்க, சதக்க சல்மான் அப்படின்னாங்க. சல்மான் சொன்னதான் உண்மைன்றாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய, ஊர் உலகத்துக்கு செய்ய வேண்டிய, சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய, இது எல்லா விஷயங்களையும் விட்டு இப்படி என்ன செஞ்சுறாங்க, திறந்து போயிடுறாங்க. இது மார்க்கம் சொல்லக்கூடியதே கிடையாது. அதனால வந்து இந்த ஜில்லா போறோம்ங்கிற பேரில் போய் என்னது எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ் பார்த்துக்கிறோன்னு கிளம்பி போயிடுறாங்க. வியாபாரம் வச்சிருக்கிறவங்க வியாபாரத்தை போட்டு போயிடுறாங்க, தோட்டந்தரவை வச்சிருக்கிறவங்க தோட்டந்தரவை போட்டு போயிடு அல்லாஹ் பார்த்துக்கிறோன்னு போயிடுறாங்க. ஆனால் சாப்பாடுக்கு அல்லாஹ் பார்த்துக்கிறோம் அவங்களுக்கு சாப்பாடுக்கு சட்டி போட்டிகள்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அல்லாஹ் போகிற இடத்துல அல்லாஹ் தரமாட்டான சாப்பாடு, கடையை விட்டுட்டு போய் அதை அல்லாஹ் பார்த்துக்குருவான், குடும்பத்தை விட்டுட்டு போய் அல்லாஹ் பார்த்துக்குருவான், உங்களுக்கு ரிஸ்க் தர மாட்டானா, சோறு தர மாட்டானா, அதுக்கு என்ன செய்கிறாங்க, ப்ராப்பராக எல்லாம் செய்கிறாங்க, எல்லாத்தையும் தோளில் தூக்கி போட்டிட்டு போகிறாங்களா இல்லையா? அப்போ இப்படித்தான் இவர்களுடைய நிலைமை இருக்கிறது. அதனால வந்து இந்த தப்லீக் ஜமாத் அவங்க தங்களை திருத்திக் கொள்ளணும். மக்களுக்கு வந்து உபதேசம் செய்யக்கூடியவர்களை வந்து நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய உபதேசத்தை செய்யணும், குடும்பத்தோடு எப்படி வாழணுங்கிற உபதேசத்தை செய்யணும், மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத செய்யணும், இரத்த உறவுகள் சொந்த பந்தங்களை பேணி வாழக்கூடிய விஷயங்களை செய்யணும், அண்டை வீடு அடுத்த வீடுகளோடு நடந்து கொள்ளக்கூடிய உரிமைகளுக்கு அது சம்பந்தமாக சொல்லணும். இப்படியான பரந்துபட்ட இஸ்லாத்தை அவர்கள் சொன்னால்தான் அவர்களும் நல்வழிக்கு வருவாங்க. தொழுதா மட்டும் போதும், என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை பஞ்சாயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இந்த சகோதரருடைய கேள்வியிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும்.